ஓகே, ஸோ கவனிங்க. நம்ம போன கிளாஸ்ல விசை அதே போல உந்த நேர வரைவுகளை பத்தி படிச்சிருந்தோம். விசை உந்தத்தோட தொடர்புடைய நேர வரைவுகளை பத்தி படிச்சிருந்தோம். ஸோ இன்றைய கிளாஸ்ல நாம அதோட தொடர்ச்சியாக ஒரு நீர் தாரையினால் ஒரு சுவர் மீது உண்டாக்கப்படுகின்ற விசைக்கான சமன்பாடை பத்தி பார்க்க போறோம். சரியான? அதாவது நீர் தாரையினால் ஒரு சுவர் மீது உண்டாக்கப்படுகின்ற விசைக்கான சமன்பாடை பத்தி பார்க்க போறோம். சோ தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. நீர்த்தாரையினால் உண்டாக்கப்படும் விசை force exerted by jet water. நீர்த்தாரையினால் உண்டாக்கப்படும் விசை. சரி, ஓகே, கவனிங்க. ஒரு நீர்த்தாரையால உண்டாக்கப்படுற விசையை நாம மூன்று வகைகள்ல ஆராய போறோம். அதுல கேஸ் 1 தான் இப்ப பார்க்க போறோம். சரியான? கேஸ் 1 முதலாவது நாம பார்க்க போறோம். முதல் நீர்த்தாரை அப்படிங்கறத என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீர்த்தாரை அப்படின்னு நாம என்ன சொல்ல வாரோம்னால், ஒரு குழாயினூடாக நாம நீரை செலுத்தும் போது அந்த நீர் வந்துட்டு பாய்கின்ற அந்த விதம், இதைத்தான் நாம நீர்த்தாரை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழாய் ஒன்று எடுக்கிறோம், ஒரு குழாய்க்குள்ளால ஒரு பைப் எடுக்கிறோம், அந்த பைப்புக்குள்ளால நாம நீரை பாய்ச்சிடும். இவ்வாறு நாம நீரை பாய்ச்சுகின்ற இந்த பாய்ச்சலை தான், இந்த நீரைத்தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? நீர்த்தாரை என்று சொல்ல போறோம். சரியான? இப்படி ஒரு குழாய் மூலமா நாம நீரை பாய்ச்சும் போது அந்த நீர் ஒரு நிலைக்குத்தான சுவர் மீது, இது ஒரு நிலைக்குத்தான சுவர் எடுத்துக்கொள்வோம், ஒரு நிலைக்குத்தான சுவர் மீது படும் போது அந்த நீர்த்தாரையால உண்டாக்கப்படுகின்ற விசை என்ன, இதை பத்தியா படிக்க போறோம். சரியான? ஒரு நீர்த்தாரையினால் ஒரு சுவர் மீது, நிலைக்குத்தான சுவர் மீது உண்டாக்கப்படுகின்ற விசை என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். சோ முதலாவது பாத்தீங்களா இருந்தால், இப்படியான நிகழ்வு, ஒரு நீர்த்தாரையால விசை உண்டாக்கப்படுற நிகழ்வை உங்களோட லைஃப்ல நீங்க பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம். உதாரணமா சொல்ல போனா, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு வந்துட்டு அரசாங்கம் என்ன செய்யும்? நீர் பாய்ச்சிற ஒரு செயற்பாடு செய்யும். நீங்க பார்த்திருக்கீங்க, ஒரு இடத்துல ஒரு கிரௌட் வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யும், ஒரு போராட்டம் ஒன்று நடக்குதுன்னா அதை கலைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? நீரை வந்துட்டு பாய்ச்சுவாங்க, தண்ணியை கொண்டு அடிப்பாங்க இல்லையா? அப்படி தண்ணியை அடிப்பதன் மூலமா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த கிரௌடை வந்துட்டு கலைக்கிறோம். எனவே தண்ணி வந்துட்டு ஒரு இடத்துல வேகமா போய் படுமாக இருந்தால் அந்த தண்ணியால அந்த இடத்துல ஒரு பெரிய விசை உண்டாக்கப்படும். சோ அந்த பெரிய விசை மூலமாக அந்த கிரௌட் என்ன செய்யப்படுவது? கலைக்கப்படுவது. சோ அதே மாதிரி நீங்க சொல்ல போனா உங்க லைஃப்ல ஏதாச்சும் உதாரணங்கள் அல்லது சில சினிமாக்கள்ல நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? நீர்த்தாரையால விசை உண்டாக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களை பார்த்திருக்க முடியும். எனவே அப்ப நீரை நாம ஒரு சுவர் மீது பாய்ச்சும் போது அந்த நீர் சுவர் மீது பட்டால் அங்க சுவரின் மீது இந்த நீர்த்தாரை விசையை உண்டாக்கும். அந்த விசை என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கும், அந்த விசைக்கான சமன்பாடு என்னங்கிற பார்க்க போறோம். அதுல முதலாவது நான் சொன்ன மாதிரி கேஸ் 1ல நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நிலைக்குத்தான சுவரில் உண்டாக்கப்படும் விசை. நிலைக்குத்தான சுவரில் உண்டாக்கப்படும் விசை என்னங்கிறத பார்க்க போறோம். சரியான? சோ கேஸ் 1 போட்டு இந்த தலைப்புக்கு கீழே கேஸ் 1 போட்டு நிலைக்குத்தான சுவரில் உண்டாக்கப்படும் விசைன்னு போடுங்க. நிலைக்குத்தான சுவரில் உண்டாக்கப்படும் விசை அப்படின்னு போட்டுக் கொள்ளுங்க.
நிலைக்குத்தான சுவரில் உண்டாக்கப்படும் விசை. சரி, ஓகே, கவனிங்க. ரொம்ப இலகுவான ஒரு சமன்பாடு, ஒரு இலகுவான ஒரு நிறுவல். அதாவது நான் இங்க ஒரு ஏ குறுக்குவெட்டு பரப்புடைய ஒரு குழாய் ஒன்று எடுக்கிறேன். இந்த குழாயினூடாக நாம நீரை பாய்ச்சும் போது இந்த நீர் தாரையினது குறுக்குவெட்டு பரப்பு, நாம பாய்ச்சுகின்ற நீரினது குறுக்குவெட்டு பரப்பும் ஏயாக இருக்குது. எனவே நாம ஏங்கிறது என்னன்னு சொல்றோம்? நீர் தாரையின் குறுக்குவெட்டு பரப்பு. நீர் தாரையின் குறுக்குவெட்டு பரப்பு. ரைட்? இப்படி நாம நீரை பாய்ச்சும் போது, இந்த சுவர் மீது நாம நீரை பாய்ச்சும் போது இந்த நீர் கொண்டிருக்கின்ற வேகத்தை நான் v என்று சொல்றேன். இந்த நீரினது வேகத்தை v என்று சொல்றோம். சோ vங்கிறது நீர்த்தாரையின் வேகம். நீர்த்தாரையின் வேகம். இந்த சுவர்ல நாம இந்த நீரை பாய்ச்சும் போது இந்த நீர் போய் சுவர்ல பட்ட உடனே இந்த நீர்ல வேகம் பூச்சியத்தை அடையுதுன்னு எடுக்கிறோம். அதாவது நீர்ல போய் இந்த தண்ணி பட்ட உடனே நீர்ல வேகம் என்ன அடையுதான்? பூச்சியத்தை அடையுதுன்னு எடுத்துக்கொள்றோம். சரியான? பூச்சியத்தை அடையுதுன்னு எடுத்துக்கொள்றோம். ஓகே, இப்ப பாருங்க. அப்ப இந்த நீர்த்தாரை ஒரு குறிப்பிட்ட வேகம் v பயணிக்குது. v பயணித்து இந்த சுவர் மீது அடிபட்ட உடனே அந்த நீர்த்தாரையில வேகம் பூச்சியத்தை அடையுது. ரைட்? இப்ப நீங்க முதலாவது சொல்லுங்க, ஒரு செகண்டில் அதாவது ஓர் அலகு நேரத்தில் பாய்ந்த நீரின் கனவளவு, அல்லது ஒரு செகண்ட்ல இந்த சுவர்ல பட்ட நீரினது கனவளவு என்ன? ஒரு செகண்டில் எப்படி இருக்கும்? சுவரில் மோதிய நீரின் கனவளவு என்ன? ஒரு செகண்ட்ல இந்த சுவர்ல மோதிய நீர்ல கனவளவு என்ன வரும்? இதை நம்ம ஆல்ரெடி ஹைட்ரோல படிச்சு வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த நீர் தாரையிட குறுக்குவெட்டு பரப்பு a, இந்த நீர் தாரையிட வேகம் v என்றால் ஒரு செகண்ட்ல பாய்கின்ற கனவளவை நாம a into v என்று சொல்லலாம் இல்லையா? இது ஆல்ரெடி நாம ஹைட்ரோல பார்த்த ஒரு விடயம். ரைட்? அப்ப ஒரு செகண்ட்ல இந்த சுவர்ல எவ்வளவு கனவளவுடைய நீர் படப்போகுது? a into v கனவளவுடைய நீர் படப்போகுது. ரைட்? ஒரு செகண்ட்ல பாய்கின்ற நீர்ல கனவளவு கண்டுட்ட ab. நான் இங்க சொல்றேன், இந்த நீர்ல அடர்த்தி, நீரின் அடர்த்தி ரோ, நீரின் அடர்த்தியை நான் ரோன்னு சொல்றேன். எனவே சொல்லுங்க, ஒரு செகண்ட்ல இந்த சுவரில் மோதிய நீரின் திணிவு என்ன? ஒரு செகண்ட்ல இந்த சுவர்ல மோதின நீரினது திணிவு என்ன வரும்? ஒரு செகண்ட்ல பாய்ந்த இந்த குழாயிலிருந்து பாய்ந்த நீர்ல கனவளவு சுவர்ல போய் மோதுது. எனவே சுவரில் மோதிய கனவளவு ab. எனவே சுவரில் மோதிய திணிவு என்ன வரும்? கனவளவை அடர்த்தியால பெருக்கல். சோ இது கனவளவு, இந்த கனவளவு அடர்த்தியால பெருக்கினால் இந்த சுவர் மீது மோதிய நீரினது திணிவு வரும். ரைட்? இப்ப நான் ஒரு செகண்ட்ல இந்த சுவர் மீது மோதிய நீர்ல திணிவை கண்டுட்டேன். இப்ப பார்ப்போம், இந்த நீர் தாரை இந்த சுவர் மீது மோதும் போது இந்த நீர் தாரையினால் சுவருக்கு ஒரு விசை வழங்கப்படும் இல்லையா? இந்த நீர் தாரையால சுவருக்கு ஒரு விசை வழங்கப்படும். ரைட்? உண்மையிலேயே இந்த நீர் தாரையினால் சுவருக்கு வழங்கப்படுற விசை எப்படி வரும்? போய் மோதினா சுவருக்கு எப்படி விசை வழங்குவார்? நீர் தாரையினால் சுவருக்கு வழங்கப்படுகின்ற விசை வலப்பக்கமா இருக்கும். நீர் தாரையினால் சுவருக்கு வழங்கப்படுற விசை எப்படி இருக்கும்? வலப்பக்கமா இருக்கும். அப்ப சுவரினால் நீர்த்தாரைக்கு வழங்கப்படுற விசை, சுவரினால் நீர்த்தாரைக்கு வழங்கப்படுற விசை எப்படி வரும்? அதுக்கு எதிர் திசை, இடப்பக்கமாக வரும். அப்ப நீர் போய் ஒரு சுவர்ல மோதுதுனால்
அந்த நீர்த்தாரையினால் சுவருக்கு வழங்கப்படுகின்ற விசை வலப்பக்கமாக இருக்கும். நியூட்டன் இயக்க விதிக்கு அமைய, நியூட்டன் முதலாவது விதிக்கு நியூட்டனின் மூன்றாவது விதிக்கு அமைய சுவருக்கு வழங்கப்படுற விசை இப்படி இருந்தால் சுவரால நீருக்கு வழங்கப்படுற விசை அதுக்கு எதிர் திசையில் இருக்கு. இப்ப வரும் இந்த நீர்த்தாரை சுவர்ல உண்டாக்கப்பட்ட விசைக்குரிய சமன்பாடை கண்டுபிடிக்க போறோம். சோ நான் படிச்சிருக்கிறோம் விசைங்கிறது ஓர் அலகு நேரத்தில் ஏற்பட்ட உந்த மாற்றம் இல்லையா? விசைங்கிறது என்ன? உந்த மாற்று வீதம் அப்படின்னு படிச்சோம். டெல்டா பி இன்கிள் டெல்டா டி. இதான் விசைக்கான சமன்பாடு. அந்த வகையில பாருங்க, இந்த நீர்ல ஏற்பட்ட உந்த மாற்றத்தை நாம கண்டுபிடிக்க போறோம். இந்த நீர்ல ஏற்பட்ட உந்த மாற்றத்தை கண்டுபிடிக்க போறோம். சோ பாருங்க, நான் இங்க பாய்கின்ற நீர திணிவை எம் என்று எடுக்கிறேன். பாய்கின்ற நீர திணிவு எம். உங்களுக்கு தெரியும், உந்த மாற்றம்ங்கிறது இறுதி உந்தத்திலிருந்து ஆரம்ப உந்தத்தை கழிக்கிறது. எனவே சொல்லுங்க, இந்த நீர்த்தாரை வீங்கிற வேகத்தோட பட்டு சுவர்ல மோதி என்ன செய்து ஓய்வுக்கு வருவது. எனவே இறுதி உந்தம் என்ன? இறுதி வேகம் 0 என்றால் இறுதி உந்தம் 0. சோ இறுதி உந்தத்திலிருந்து ஆரம்ப உந்தத்தை கழிக்கணும். ஆரம்ப உந்தம் என்ன? நீர்ற வேகம் v, நான் நீர்ற திணிவை m என்று எடுக்கிறேன். அப்ப என்ன வரும்? m into v. அப்ப இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். சரி, இந்த சுவர்ல இந்த நீர்த்தாரை மோதி இந்த உந்த மாற்றம் ஏற்படுவதற்கு எடுத்த நேரத்தை நான் t என்று சொல்றேன். உந்த மாற்றம் ஏற்படுவதற்கு எடுத்த நேரத்தை என்ன சொல்றேன்? t என்று சொல்றேன். உதாரணமா நம்ம ஆரம்பத்துல படிச்ச மாதிரி ஒரு போல் சுவர்ல படுவதென்றால் போல் சுவர்ல பட்டு அதுல ஏற்படுற உந்த மாற்றத்துக்கு எடுத்த நேரத்தை நாம t என்று சொல்வோம் இல்லையா? அதாவது சுவர்ல தொடுகையில இருந்த நேரத்தை t என்று சொல்றோம். அதே மாதிரி இந்த நீர்த்தாரையில உந்த மாற்றத்துக்கு எடுத்த நேரத்தை நாம t என்று சொல்றோம். இப்ப பாருங்க, விசை சமன் உங்களுக்கு தெரியும், இது இறுதி உந்தம் 0, ஆரம்ப உந்தம் என்ன திசையில் இருக்குது? வலப்பக்கம். சோ ஆரம்ப உந்தம் வலப்பக்கம். எனவே இதுல இருந்து பாத்தீங்கன்னா மைனஸ் எம் வி இன்கு டி இது வரும் இல்லையா? இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால் எம் இன்கு டி. எம்ங்கிறது என்ன? பாய்ந்த நீரினது திணிவு. டீங்கிறது என்ன? அதற்கு எடுத்த நேரம். எனவே எம் இன்கு டி அப்படிங்கிறது யார் அழைப்பாரு? எம் இன்கு டி அப்படிங்கிறது யாரு? இது பாய்ந்த அல்லது சுவர்ல பட்ட நீர்ற திணிவு. அந்த சுவர்ல பட்ட நீர்ற திணிவை நேரத்தால பிரிக்கிறோம். அப்ப என்ன வரும் பாத்தீங்களா? இருந்தால் சுவர்ல பட்ட திணிவை அதுக்குரிய நேரத்தால பிரிச்சமா இருந்தால் வாரது ஒரு செகண்டில் சுவரில் பட்ட நீரினது திணிவாக இருக்கு இல்லையா? ஒரு செகண்டில் சுவரில் மோதிய நீரின் திணிவு தான் ரோ ஏ பி. எனவே எம்ங்கிறது திணிவு, இது நேரம். அப்ப இது சுவர்ல பட்ட திணிவு, அதை நேரத்தால பிரிக்கிறோம்னா என்ன வரும்? ஒரு செகண்ட்ல சுவரில் பட்ட திணிவு வரும். எனவே நாம எம்மிங்கிள் டி வார இடத்துல என்னத்தை பிரதியிடலாம்? ரோ ஏ பியை பிரதியிடலாம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு செகண்ட்ல சுவர்ல பட்ட திணிவுங்கிறத நாம என்ன சொல்லலாம்? எம்மிங்கிள் டின்னு சொல்லலாம். அதாவது சுவர்ல பட்ட திணிவை நேரத்தால பிரித்தால் ஓர் அலகு நேரத்துல பட்ட திணிவு வரும். எனவே எம்மிங்கிள் டி வார இடத்துல எம்பிங்கிள் டி, அதுல நான் எம்மிங்கிள் டியை தனியா எடுக்கிறேன். சோ எம்மிங்கிள் டி வார இடத்துல ரோ ஏ பியை பிரதியிடலாம். பிரதியிட்டால் எம்மிங்கிள் டி வார இடத்துல ரோ ஏ பியை பிரதியிட்டம் மேலதிகமா என்ன இருக்குது? இங்க ஒரு பி இருக்குது. சோ பி ஆக தெரியும். அதே நேரத்துல இங்க முன்னுக்கு குணகம் என்ன? மைனஸ். சோ மைனஸ் ரோ ஏ பி இன்டு பி ஆக இருக்கு. இதுல கவனிங்க, சில பேருக்கு இப்ப யோசனை வரும், ஏன் இங்க விடையில மைனஸ் வந்திக்கு? விசைதான் வலப்பக்கம் தானே தொழிற்படுது, அப்புறம் ஏன் விடையில மைனஸ் வந்திக்குன்னு ஒரு சந்தேகம் வரும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நான் இந்த உந்த மாற்றத்திற்கு நேரம்ங்கிற சமன்பாடை யாருக்கு பயன்படுத்தினேன்? நீருக்கு பயன்படுத்துறேன் இல்லையா? இந்த சமன்பாடு யாருக்கு பயன்படுத்தப்படுவது? நீருக்கு பயன்படுத்தப்படுவது. இதுல பாருங்க, இந்த சுவர்ல மோதும் போது நீர் மீது தொழிற்பட்ட விசை எப்படி இருக்கு? நீர் மீது தொழிற்பட்ட விசை இடப்பக்கம் இருக்கு. சுவர் மீது தொழிற்பட்ட விசை தான் வலப்பக்கம் இருக்கு.
சோ நம்ம உந்த மாற்றம் சமன்பாடை நீருக்கு பயன்படுத்தினால் நமக்கு விடையா வார விசை யார் அறிப்பாரு? நீர் மீது தொழிற்பத விசையாக இருக்கும். அந்த வகையில வலப்பக்கம் மைனஸ் ரோ ஏ வி இன்டு பி என்றால் இடப்பக்கம் என்னன்னு சொல்லலாம்? இடப்பக்கம் ரோ ஏ பிளஸ் ரோ ஏ இன்டு வி இன்டு பி வி வர்க்கம் சொல்லலாம். ஆகவே நீர் மீது தொழிற்படுகின்ற விசை இடப்பக்கம் இருக்கும். அந்த விசை ரோ ஏ வி வர்க்கமா இருக்கும். எனவே நீர் மீது தொழிற்படுற விசை இடப்பக்கம் என்றால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவர் மீது தொழிற்படுற விசை என்ன? வலப்பக்கமாக இருக்கும். ஆக ஒட்டுமொத்தத்துல நம்ம கடைசியா என்ன முடிவுக்கு வரண்டால் இந்த சுவர் மீது நீரினால் உண்டாக்கப்படுகின்ற விசைக்கான சமன்பாடு ரோ ஏ வி வர்க்கமாக அமையும். சரி, அப்ப நீர்த்தாரை சுவர் மீது படும் போது அந்த நீர்த்தாரையினால் சுவர் மீது உண்டாக்கப்படுகின்ற விசை ரோ ஏ வி வர்க்கம்ங்கிறதால தரப்படும். இதுல ரோ அப்படிங்கிறது நீரின் அடர்த்தி, ஏங்கிறது நீர்த்தாரையின் குறுக்குவெட்டு பரப்பு, விங்கிறது நீர்த்தாரையின் வேகமாக இருக்கும். சரியான? ஓகே, சோ கீழுக்கு நீங்க கேஸ் 1 நிலையான நிலைக்கு சுவர் அந்த தலைப்பு கீழே இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. வேகமா நோட் பண்ணுங்க. சரி, தெளிவா நோட் பண்ணுங்க. கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது நீர்த்தாரையின் குறுக்குவெட்டு பரப்பு, ரைட்? அதே போல விங்கிறது நீர்த்தாரையின் வேகம், ரோங்கிறது நீரின் அடர்த்தி. இது ஒரு செகண்டில் சுவரில் மோதிய நீரின் கனவளவு ஏ இன்டு வி. அடுத்த பாயிண்ட், ஒரு செகண்டில் சுவரில் மோதிய நீரின் திணிவு. அப்ப கனவளவு அடர்த்தியால பெருக்கினார், ரைட்? அப்ப ஒரு செகண்ட்ல சுவர்ல மோதின திணிவத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்? எம்மிங்கு டி என்று சொல்லலாம். ஏன்? எம்ங்கிறது சுவர்ல மோதின திணிவுன்னு சொல்றோம். மோதின திணிவை வேகத்தால பெருக்கிற உந்தம் வரும் இல்லையா? பாய்ந்த நீர திணிவு, சுவர்ல போய் மோதின திணிவு, அதை வேகத்தால பெருக்கிற சுவர்ல ஏற்பட்ட அந்த உந்தம் வரப்போகும். அங்க ஏற்பட்ட உந்தம் வரப்போகும். எனவே அந்த நீர்த்தாரையில உந்தம் வரும். எனவே திணிவுங்கிற எம்ங்கிறது அந்த சுவர்ல பாய்ந்த நீர்ல திணிவு. அப்ப அந்த திணிவை நேரத்தால பிரிச்சு வர்றது என்ன? ஒரு செகண்ட்ல பாய்ந்த திணிவு. அந்த வகையில தான் உந்த மாற்றத்தின் நேரம். அப்ப இந்த எம்மிங்கிள் டீயை நான் எடுக்கிறேன், மைனஸ் எம்மிங்கிள் வி டி, எம்மிங்கிள் டி இன்டு வி. சோ இந்த எம்மிங்கிள் டி வார இடத்துல இந்த ஒரு அலகு நேரத்துல பாய்ந்த திணிவு ரோ ஏவிய பிரதி இருக்கு. அவ்வளவுதான் நம்ம செஞ்ச வேலை. சரி, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
அப்ப இதுல மைனஸ் வந்ததுல தெளிவிக்கணும். நான் என்ன சொல்றேன்னால் இந்த உந்த மாற்றத்துக்குரிய சமன்பாடு நாம நீர் தாரைக்கு பயன்படுத்துறோம். எனவே இந்த விசை யாருக்குரிய விசை? நீர் தாரைக்குரிய விசை. எனவே நீர் தாரைக்குரிய விசையை பொறுத்தவரையில வலப்பக்கம் மைனஸ் வருவது, எனவே இடப்பக்கம் பிளஸ் வரும்னு சொல்றோம். என்றால் பாருங்க, இந்த நீர் தாரை சுவர்ல மோதினால் இந்த சுவரால நீருக்கு வழங்கப்படுற விசை என்ன திசையில் இருக்குது? இடப்பக்கமான திசையில தான் இருக்குது. எனவே நீர்த்தாரையின் மீது தொழிற்பட்ட விசை இடப்பக்கம் இருக்கிறதால அந்த நீர்த்தாரைக்கு இடப்பக்கமான விசை பிளஸ்ல வரும். நீர்த்தாரைக்கு விசை இடப்பக்கம் இருந்தா நீர்த்தாரையால சுவருக்கு வழங்கப்பட்ட விசை எப்படி இருக்கும்? நியூட்டனின் 3ஆம் விதிக்கு அமைய வலப்பக்கம் இருக்கு. எனவே சுவர்ல தொழிற்படுற விசை வலப்பக்கம் ரோ ஏவி வர்க்கம், நீர்த்தாரையில் தொழிற்படுற விசை இடப்பக்கம் ரோ ஏவி வர்க்கம். சரியானே? ரைட். இப்ப நாம இதே மாதிரி கேஸ் 2 பார்க்க போறோம். இப்ப போடுங்க கேஸ் 2. இரண்டாவது போட்டுக்கொள்ளுங்க கேஸ் 2. எழுதிக் கொள்ளுங்க. கேஸ் 2 எழுதிக் கொள்ளுங்க. நான் இந்த கேஸ் 2 உங்களுக்கு ஒரு கேள்வியா தரேன். நான் கேஸ் 2 கேள்வியா தரேன், எழுதிக் கொள்ளுங்க. நிலைக்குத்துடன் கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. கேஸ் 2ங்கிறத நம்ம கேள்வியா பார்க்க போறோம். நிலைக்குத்துடன் தீட்டா கோணம் சாய்ந்துள்ள நிலைக்குத்துடன் தீட்டா கோணம் சாய்ந்துள்ள ஒரு சுவரின் மீது நிலையான சுவரின் மீது நிலைக்குத்துடன் தீட்டா கோணம் சாய்ந்துள்ள நிலையான சுவரின் மீது உருவில் காட்டப்பட்டவாறு நீர்த்தாரையானது செலுத்தப்படுகின்றது. இந்நீர்த்தாரை சுவரில் மோதி ஓய்வுக்கு வருமாயின் இந்நீர்த்தாரை சுவரில் மோதி ஓய்விற்கு வருமாயின் நீர்த்தாரையினால் சுவரில் உண்டாக்கப்பட்ட விசை யாது? நீர்த்தாரையினால் சுவரில் உண்டாக்கப்பட்ட விசை யாது?
ரைட். சோ நீர்த்தாரையில குறுக்குவெட்டு பரப்பு A, நீர்த்தாரையில வேகம் V. சோ இது போய் மோதினால் இப்படியான ஒரு சுவர்ல, இது நிலைக்குத்து சுவர் இல்ல, நிலைக்குத்தோட சாய்வாளிக்கிற ஒரு சுவர். இந்த சுவர்ல மோதினா உண்டாக்கப்படுற விசைக்கான சமன்பாடு என்ன? சோ ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம படிச்ச ஐடியாவை வச்சு ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முதல் படிச்ச மாதிரியான ஒரு விடயம் தான், சின்ன ஒரு மாற்றம். ட்ரை பண்ணுங்க. சுவரினால் நீர்த்தாரையால் உண்டாக்கப்பட்ட விசை யாது? இதான் கேள்வி. சரியா? நம்ம இங்க நீர்த்தாரை கிடையாக செல்லுதுன்னு எடுக்கிறோமா? அதாவது இந்த இடத்துல நாம நீர்த்தாரைய சுவருக்கு பக்கத்துல வச்சு அடிக்கிறோம்னு எடுத்துக்கொள்ளுங்க. சில பேர் இப்படி யோசிக்கிறாங்க, நீர்த்தாரை எரிய பாதையில தானே போகும்னு கேட்கிறாங்க. உண்மையில ஒரு நல்ல கேள்வி, நியாயமான ஒரு கேள்வி. நாம எப்படி எடுக்கிறோம்னா, இந்த சுவருக்கு பக்கத்துல நம்ம குழாயை வச்சு என்ன செய்யறோம்? தண்ணியை அடிக்கிறோம். எனவே அதுல எரிய பாதையில போறதை நாம புறக்கணிக்கலாம். ஏறக்குறைய கிடையா போறதா எடுக்கலாம். பக்கத்துல பிடிச்சு தண்ணி அடிச்சுன்னா என்ன செய்யும்? ஏறக்குறைய கிடையா போய்த்தான் போதும். சரியானே? எனவே நம்ம நீர்த்தாரையை பொறுத்த வரையில இது கிடையாக பயணிக்குதுன்னு எடுத்துதான் கேள்வியை செய்யறோம். ஓகே, கவனிங்க. இலகுவான ஒரு கேள்வி. சோ ரொம்ப சிம்பிளா யோசிங்க. முதலாவது, ஒரு செகண்ட்ல இந்த சுவர்ல படுகின்ற நீர்ற திணிவுல மாற்றம் வராது. அது உண்மையா பொய்யா? ஒரு செகண்ட்ல இந்த சுவர்ல படுகின்ற நீரினது திணிவுல மாற்றம் வராது. நீங்க நிலைக்குத்தா சுவரை பிடிச்சாலும் சரி, இப்படி சாய்வா பிடிச்சிருந்தாலும் சரி, ஒரு செகண்ட்ல இந்த சுவரில படுகின்ற நீரினது திணிவுல மாற்றம் வராது. ஆகவே நாம் என்ன சொல்லலாம் என்றால், எம்மிங்கில் தீட பருமன் என்னதான் ரோ ஏ பி ஆகத்தான் இருக்கு. ஒரு செகண்ட்ல சுவர்ல படுகின்ற நீர்ல திணிவுல மாற்றம் இல்லை. ஏனால் நீரினது கதி வேகம் பி தான், நீர்த்தாரையிட குறுக்குவெட்டு பரப்பு ஏ. ஆகவே கனவளவு ஏபி, அதை அடர்த்தியால பெருக்கிற ஒரு செகண்ட்ல சுவர்ல பட்ட நீர்ல திணிவு வரும். இதுல மாற்றம் இல்லை. இப்ப அடுத்தது நாம என்னத்தை யோசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால், இந்த நீர்த்தாரையால சுவர்ல உண்டாக்கப்பட்ட விசை இல்லையா? நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. இந்த நீர்த்தாரை இந்த சுவர்ல படக்குள்ள விசையை உண்டாக்குறா, இதை நம்ம ரெண்டு விதமா யோசிக்கலாம், ரெண்டு கட்டமா யோசிக்கலாம். ஒன்று என்னென்றால்,
உதாரணமா நான் நீர்த்தாரை இப்படி அடிக்கிறேன், சுவர் இப்படி இருக்குது, சுவர் இப்படி இருக்குது, நீர்த்தாரை இப்படி வந்து படுது, நிச்சயமா என்ன உண்டாக்கப்படும்? இந்த நீர்த்தாரையால ஒரு விசை உண்டாக்கப்படும் இல்லையா? இதே இது இந்த நீர்த்தாரை இப்படி வரக்குள்ள சுவர் இப்படி இருக்கு வச்சுக்கொள்ளுங்க. நீர்த்தாரை இப்படி வந்தா இப்படி இதுல மட்டுமட்டா போய் வச்சுக்கொள்ளுங்க. நீர்த்தாரை இப்படி வந்தால் இந்த நீர்த்தாரையால சுவர்ல விசை இப்படி உண்டாக்கப்படுமா? உண்டாக்கப்படாது. எனவே நீர்த்தாரையால சுவருக்கு எப்ப விசை உண்டாக்கப்படும்னால் நீர்த்தாரையினது வேகம் இந்த சுவருக்கு செங்குத்தாக இருந்தால் தான் உண்டாக்கப்படும். நீர்த்தாரையினது வேகம் சுவர மேற்பரப்பின் வழியே இருந்தால் அந்த நீர்த்தாரையினால் விசை உண்டாக்கப்படாது. வித்தியாசம் என்னன்னு? அப்ப நீர்த்தாரையால விசை எப்ப உண்டாக்கப்படும்னால் நீர் சுவருக்கு செங்குத்தாக வேகம் உள்ள போதும். சுவரின் வழியே வேகம் இருந்தால் அந்த நீர்த்தாரையால விசை உண்டாக்கப்படாது. சும்மா பிராக்டிகலா யோசிங்க. இப்படி இருக்க அடிச்சா விசை வரும், இப்படி இருக்க இப்படி தண்ணி இப்படி சுவர் இருக்கக்குள்ள இப்படி அடிச்சீங்கன்னா இப்ப என்ன செய்யாது? நீர்த்தாரை இப்படித்தான் போகும், இப்படித்தான் போகும். அப்ப விசை உண்டாக்கப்படாது. எனவே சுவருக்கு செங்குத்தான வேகத்தாலதான் விசை உண்டாக்கப்படும். சுவருக்கு சுவரின் வழியே உள்ள சுவர பாதை வழியே உள்ள வேகத்தால விசை உண்டாக்கப்படாது இல்லையா? இப்ப கவனிங்க, இந்த நீர்த்தாரை வீங்கிற வேகத்துல வந்து சுவர்ல படுது, வீங்கிற வேகத்துல வந்து சுவர்ல படுது. ரைட்? இப்ப நான் இந்த வேகத்தை சுவருக்கு செங்குத்தாகவும் சுவரின் வழியையும் பிரிக்க போறேன். சுவருக்கு செங்குத்தாகவும் சுவரின் வழியையும் பிரிக்க போறேன். சோ கவனிங்க, உங்களுக்கு தெரியும் இந்த கோணம் தீட்டாண்டால் நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணத்தை நான் தீட்டாண்டு எடுத்திருக்கிறேன். சில இடங்கள்ல கிடையோடு அமைக்கிற கோணத்தை தீட்டாண்டு தந்து படிப்பிக்க கூடும். சரியான? நான் நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணத்தை தீட்டாண்டு எடுத்திருக்கிறேன். எனவே இதுல பாத்தீங்கன்னா இது சுவருக்கு செங்குத்து. எனவே இந்த கோணம் தீட்டாண்டால் இந்த கோணம் என்ன? இந்த கோணமும் என்ன அடிக்கும்? தீட்டாவா அடிக்கும். சொல்றேன், நீங்க சும்மா படத்தை ரஃபா சொல்றேன். இந்த அடிக்குது, இது டிங்கிற வேகம். இந்த கோணம் தீட்டாண்டால் நான் என்ன சொல்றேன்னால் சுவருக்கு செங்குத்தாக இந்த கோணத்தை இருக்கீங்களா இருந்தால் இந்த கோணம் என்ன? தீட்டாவா இருக்கு. ஏன் எல்லாம் பாருங்க, இது தீட்டா, இது 90. அப்ப இது என்ன வரும்? 90 மைனஸ் தீட்டா. இது தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டாண்டால் இது செங்குத்து தானே, இது செங்குத்து தானே. அப்ப இது 90 மைனஸ் தீட்டால இது யார் அடிக்கணும்? தீட்டாவா அடிக்கணும். ஆகவே இந்த வேகம் சுவருட செங்குத்து கூரோடு அமைக்கின்ற கோணம் என்ன? தீட்டா. இப்ப பாருங்க, இந்த கோணம் தீட்டாண்டால் நான் இந்த வேகத்தை 2 கூறுகளாக பிரிக்கிறேன். ஒன்று கோணத்தின் பக்கம் பிரிக்கிறேன், அதாவது சுவருக்கு செங்குத்தா பிரிக்கிறேன். பிரித்தால் என்ன வரும்? v cos தீட்டா அப்படின்னு வரும். அதே மாதிரி சுவரின் வழியே இந்த வேகத்தை பிரிக்கிறேன். பாருங்க, சுவரின் வழியே வேகம் பிரிக்கப்படுவது. எப்படி பிரிக்கிறேன்? இந்த வேகத்தை சுவர் வழியே பிரித்தா என்ன வரும்? கோணத்தின் பக்கம் பிரிச்சா கோஸ், அதுக்கு செங்குத்தா பிரிச்சா சைன், கோணத்துக்கு எதிர்பக்கம் பிரிச்சா சைன். அப்ப v sin தீட்டா. எனவே இந்த vங்கிற வேகத்தை v cos தீட்டா, v sin தீட்டான்னு ரெண்டாக பிரிக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த v cos தீட்டாங்கிற வேகம் தான் சுவருக்கு செங்குத்தான வேகம்ங்கிறதால இந்த வேகத்தால தான் விசை உண்டாக்கப்படும். இந்த v sin தீட்டாங்கிற சுவர் வழியே இருக்கிற வேகத்தால விசை உண்டாக்கப்படாது. ஆகவே பாருங்க, இந்த விசைக்கான சமன்பாடு F சமன் டெல்டா P இன்டு டெல்டா T, உந்த மாற்று வீதம் தான் விசை. இந்த சமன்பாட்டுல இறுதி உந்தம் 0, ஆரம்ப உந்தம் என்ன? ஆரம்ப உந்தம் m into v. ஆனால் உங்களுக்கு தெரியும், சுவரில விசையை உண்டாக்குறதுக்கு காரணமான வேகம் என்ன? சுவரில இந்த விசையை உண்டாக்குறதுக்கு காரணமா இருக்கிற வேகம் சுவருக்கு செங்குத்தான வேகம். எனவே நாம சுவருக்கு செங்குத்தான உந்தத்தை போட போறோம். சுவருக்கு செங்குத்தான உந்தத்தை தான் நம்ம போடணும். என்றால் சுவருக்கு செங்குத்தான வேகத்தாலதான் விசை உண்டாக்கப்படும். எனவே இந்த வேகம் மாற இடத்துல v cos தீட்டாவை போடுறோம். சரியா? அப்ப v cos தீட்டாங்கிறது சுவருக்கு செங்குத்தாக உண்டாக்கப்படுகின்ற உந்தமாக இருக்கு, உந்தத்துக்கு காரணமாக இருக்கு. எனவே ஆரம்ப உந்தம், இது இறுதி உந்தம் T.
இப்படி வரும். சரியா? இப்ப பாருங்க, இதுல இருந்து பாத்தீங்களா இருந்தால் மைனஸ் எம்மிற்கு உண்டம் தெரியும், இந்த திசையில் இருக்குது. மைனஸ் எம் இன்டு வி கொஸ் தீட்டாவிற்கு டி ஆக இருக்கும். இதுல இருந்து நாம சொல்லலாம் எம் இன்டு டிங்கிறது என்ன? அது ஒரு செகண்ட்ல பாயிர திரவத்தில கனவளவு. சோ திரவத்தில வேகம் v, குறுக்குவெட்டு பரப்பு என்றால் ஒரு செகண்ட்ல பாயிர திரவத்தில கனவளவு. ஒரு செகண்ட்ல சுவர்ல பட்ட திரவத்தில திணிவு ரோ ஏவி ஆக இருக்கு. சோ எம் இன்டு டி வார இடத்துல ரோ ஏவியை பிரதியிடலாம். சோ மைனஸ் ரோ ஏவி இன்டு வி கொஸ் தீட்டா. இப்ப பாருங்க, இது வலப்பக்கம் இருக்குது. நீரின் மீது தொழிற்பெற விச வலப்பக்கம் மைனஸ், அப்ப இடப்பக்கம் என்ன வரணும்? பிளஸ் என்று வரணும். அப்ப இடப்பக்கம் பிளஸ் ரோ ஏ வி இன்டு வி, வி வர்க்கம் கொஸ் தீட்டான்னு வரும். ரைட்? சோ இதான் இங்க தொழிற்பெற விசைக்கான சமன்பாடு. இதுல கவனிங்க இன்னும் ஒரு விடயம் இருக்குது. நான் இதை கிடையா போட்டிருக்கிறேன். இது உண்மையா கிடை இல்லை, இது கிடை இல்லை. ஏன்? வி கொஸ் தீட்டாங்கிற வேகம் எப்படி இருக்குது? இந்த திசையில இருக்குது இல்லையா? சோ v cos தீட்டாங்கிற செங்குத்து வேகம் இந்த திசையில இருந்தால் உந்தமும் அதே திசையில தான் இருக்கணும். சோ உந்தமும் அதே திசையில தான் இருக்கணும். உந்தம் இதே திசையில இருந்தால், உந்தம் இந்த திசையில இருந்தால் விசையும் என்ன திசையில தான் இருக்கணும்? விசையும் இதே திசையில தான் இருக்கணும். சரியா? சோ விசை இந்த திசையில மைனஸ்ல இருந்தால் எதிர் திசையில இருந்து வரும்? பிளஸ் என்று வரும். எனவே இந்த நீர்த்தாரை சுவர் மீது படும் போது சுவரினால் நீருக்கு வழங்கப்படுற விசை இருக்கீங்களா? இந்த நீர்த்தாரை இது சுவர்ல இப்படி படக்குள்ள இந்த சுவரினால் நீர்த்தாரையின் மீது வழங்கப்படுகின்ற விசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திசையில எஃப் இருக்கும். அதாவது வி கொஸ் தீட்டான திசை இந்த திசையில எஃப் இருக்கும். சோ இந்த திசையில சுவரினால் நீருக்கு வழங்கப்படுற விசை எஃப் என்றால் சுவருக்கு நீர் வழங்குற விசை இந்த திசையில எஃப் இருக்கும். அப்ப விசையை பொறுத்த வரையில விசை சுவருக்கு செங்குத்தா தான் உருவாகும். அந்த விசை சுவருக்கு செங்குத்தா உருவாகும். அந்த விசையில சமன்பாடு என்ன? ரோ ஏ வி வர்க்கம் கொஸ் தீட்டாவா இருக்கு. அப்ப விசைக்கான சமன்பாடு சுவர் சாய்வாக இருக்கும் போது ரோ ஏ வி வர்க்கம் கொஸ் தீட்டா. ரைட்? சோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதை சும்மா ரிப்பீட் பண்றேன். பாங்கு சொல்லி கொண்டிருக்கு. பாங்கு முடிய ஸ்டார்ட் பண்ணலாம். சோ வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்? ஓகே, கவனிங்க. அப்ப பாருங்க, அப்ப சுவரை பொறுத்த வரையில இந்த சுவருக்கு செங்குத்தான வேகம்தான் இந்த சுவர் மீது விசையை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். சோ இதுல நீங்க உராய்வு பத்தி யோசிக்க வாழலாம். உராய்வு சம்பந்தமா நமக்கு தேவையில்லை.
அது உராய்வு கொண்ட திரவமாகவும் இருக்கலாம், உராய்வை ஏற்படுத்தக்கூடிய மேற்பரப்பாகவும் இருக்கலாம், இல்லாமலும் விடலாம். சோ உராய்வை பத்தி நம்ம இங்க யோசிக்க போறதில்லை. எனவே இந்த திரவத்தால விசையை உண்டாக்குறதுக்கு காரணமாக அமைகிறது இந்த சுவருக்கு செங்குத்தான வேகம்தான். அந்த வகையில இந்த கோணம் தீட்டானால் இந்த கோணம் தீட்டா. எனவே சுவருக்கு செங்குத்தான வேகம் v cos தீட்டா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடித்ததன் பிற்பாடு பாருங்க, உந்த மாற்றத்தின் நேரம் என்கிற சமன்பாட்டுல உந்தத்தை பொறுத்தவரையில விசைக்கு காரணமான உந்தம் செங்குத்து வேகம் அப்படிங்கிறதால நாம செங்குத்தான உந்தத்தை பயன்படுத்துறோம். சுவருக்கு செங்குத்தான உந்தத்தை பயன்படுத்துறோம். எனவே திணிவு தர செங்குத்தான வேகம் v cos தீட்டா. அப்ப v cos தீட்டான்னு வரும். சோ இந்த திசையில தான் இந்த உந்தம் இருக்குது. செங்குத்தான உந்தம் இந்த திசையில தான் இருக்குது. எனவே இதுல இருந்து நாம m/t வாரத்துல ஒரு செகண்ட்ல பட்ட திணிவு ρAv பிரதியிடுறோம். சோ ρAv into v cos தீட்டான்னு வரும். இது சுவருக்கு செங்குத்தான இந்த திசையில இருக்கிறதால சுவருக்கு செங்குத்தான இந்த திசையில தான் விசை உண்டாக்கப்படும். ஆனால் இது மைனஸ் குணகத்துல இருக்குது. அப்ப மைனஸ பிளஸ் மாத்துறதுக்காக திசையை மாற்றி போறோம். எனவே பாத்தீங்களா இருந்தால் இதுல இருந்து நாம என்ன முடிவுக்கு வரலாம்னா, இந்த நீர் தாரையானது சுவர் மீது மோதும் போது நீர் தாரை மீது தொழிற்படுகின்ற விசை இந்த திசையில F ஆக இருக்கு. இந்த திசையில நீர் தாரை மீது தொழிற்படுற விசை F ஆக இருக்கு. ஆகவே சுவர் மீது தொழிற்படுற விசை எடுத்தீங்களா இருந்தால் நீர் தாரைக்கு விசை இப்படி இருந்தால் நீர் தாரையால சுவருக்கு வழங்கப்படுற விசை அதுக்கு எதிர் திசையில இப்படி வரும். எனவே இவ்வாறு சுவருக்கு செங்குத்தாகத்தான் இந்த நீர் தாரையால விசை உண்டாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். அந்த விசைக்கான சமன்பாடு ρAv வர்க்கம் cos தீட்டாங்கிறதால தரப்படும். இதுல கவனமா இருக்க வேண்டிய விடயம் என்னென்றால், நாம நிலைக்குத்தோட அமைக்கின்ற கோணத்தை தீட்டாண்டு எடுத்தோம். எனவே சமன்பாடு ρAv வர்க்கம் cos தீட்டாண்டு வந்திருக்கு. ஒருவேளை நீங்க வேற எங்கேயாச்சும் ஒரு கேள்வியை டீல் பண்ணக்குள்ள அது கிடையோட அமைக்கின்ற கோணம் தீட்டாண்டு தந்திருந்தார் விளங்கிக் கொள்ளுங்க. சுவரானது கிடையுடன் அமைக்கின்ற கோணம் தீட்டாண்டு தந்திருந்தால் அங்க உங்களுக்கு சமன்பாடு எப்படி வரும்னால் ρAv வர்க்கம் sin தீட்டாண்டு வரும். விளங்குதா? என்ன காரணம்? இந்த சுவர் நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் தீட்டாண்டு எடுத்த எமக்கு சமன்பாடு cos தீட்டாவுல வருவதென்றால் இந்த சுவர் கிடையோடு அமைக்கின்ற கோணத்தை தீட்டாண்டு சொல்லப்பட்டிருந்தால் அந்த டைம்ல சமன்பாடு என்னன்னு வந்திருக்கிறது? ρAv வர்க்கம் sin தீட்டாண்டு வந்திருக்கு. விளங்குதா வித்தியாசம்? சோ சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கோணத்தை தீட்டாண்டு தந்திருந்தா சமன்பாடு sin தீட்டாவாக மாறி இருக்கு. சரியா? ஓகே. பொதுவா நீங்க இந்த சமன்பாடுகளை நேரடியா எக்ஸாம்ல எஸ்ஏ கேள்விகளை பயன்படுத்தக்கூடாது. சரியானே? எப்பயுமே எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தவரையில எஸ்ஏ கேள்விகள்ல இந்த இப்படியான விடயங்கள் வருமா இருந்தால் நீங்க கட்டாயம் பேசிக்ல இருந்து, அதாவது உந்த மாற்றத்தின் நேரம்ங்கிறது விசைய தரும்ங்கிற இந்த சமன்பாட்டில இருந்துதான் கேள்வியை செய்ய ஆரம்பிக்கணும். டைரக்டா நீங்க என்ன செய்யக்கூடாது, இப்படியான சமன்பாடுகளை பயன்படுத்தக்கூடாது. ஆனா எம்சிக்யூ கேள்வியில் வரக்குள்ள நாம என்ன செய்ய வேண்டி வரும்? இப்படியான சமன்பாடை டைரக்டா பயன்படுத்த வேண்டி வரும். சோ கட்டாயம் இந்த சமன்பாடுகளை மனதில பதிச்சு கொள்ளுங்க. எம்சிக்யூ கேள்விக்கு உதவும். எனவே கட்டாயம் மனதில பதிச்சு கொள்ளுங்க. எஸ்ஏ கேள்விகளை பொறுத்தவரையில ஆரம்பத்திலிருந்து தான் இந்த சமன்பாடுகளை உருவாக்கி கேள்வியை செய்யணும். ரைட்? ஓகே. இப்ப நம்ம கேஸ் 3 பார்க்க போறோம். கேஸ் 3. ரைட்? இந்த கேஸ் 3ஐயும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்வியாக தாரேன். எழுதிக் கொள்ளுங்க. கேஸ் 3.
முதல் கேஸ் 3 அப்படிங்கிறது என்னங்கிறது நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. கேஸ் 3 என்னங்கிறது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நகரும் கேஸ் 3 என்னங்கிறத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நகரும் நிலைக்குத்து சுவரில் உண்டாக்கப்படும் விசை. கேஸ் 3 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நகரும் நிலைக்குத்து சுவரில் உண்டாக்கப்படும் விசை. நகரும் நிலைக்குத்து சுவரில் உண்டாக்கப்படக்கூடிய விசை. உண்டாக்கப்படும் விசை. எழுதிக் கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு வி கதியுடன் பாய்ச்சப்படும் வி கதியுடன் பாய்ச்சப்படும் நீர் தாரையானது வி கதியுடன் பாய்ச்சப்படும் நீர் தாரையானது யூ நோட் கதியுடன் இயங்கும் நிலைக்குத்து சுவர் மீது யூ நோட் கதியுடன் இயங்கும் நிலைக்குத்து சுவர் மீது உண்டாக்கும் விசையை காண்க. உண்டாக்கும் விசையை காண்க. இலகுவான ஒரு விடயமா? பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. உண்டாக்கும் விசையை காண்க. பிராக்கெட்ல போடுங்க. நீர்த்தாரை சுவரை கிடையாக மோதுகின்றது என கொள்க. நீர்த்தாரை சுவரை கிடையாக மோதுகின்றது என கொள்க. சரி, அதே மாதிரி பிராக்கெட்ல இதையும் போட்டுக்கொள்ளுங்களா. V பெரிது U நோட். பிராக்கெட்ல இதையும் போட்டுக்கொள்ளுங்க. Vங்கிறது U நோட்டை விட பெருசு. சோ ட்ரை பண்ணி பாப்போம். ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு விட கிடைச்சிட்டு ஒரு ஆள் விட அனுப்பிட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற சமன்பாடுகள்ல இருந்து யோசிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட்ல இருந்து யோசிக்க அவசியம் இல்லை. ஏற்கனவே நாம 2 சமன்பாடுகள் வச்சிருக்கிறோம்.
சோ அதுல ஏதாச்சும் ஒரு சமன்பாட்டுல இருந்து இதுக்கான சமன்பாட்டை கண்டுபிடிங்களா? ஓகே ஓகே காணிங்க. சோ சில பேர் எனக்கு சரியான விடை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே, முதலாவது இந்த சுவர் வந்துட்டு நிலைக்குத்தா இருந்தால், இந்த சுவர் நிலைக்குத்தா இருந்தால் இந்த சுவரின் மீது உண்டாக்கப்படுகின்ற விசைக்கு சமன்பாடு என்ன? நிலைக்குத்தான நிலையான சுவர் மீது நிலையான சுவர் மீது உண்டாக்கப்படுகின்ற விசைக்கு சமன்பாடு நிலைக்குத்தான நிலையான சுவர் மீது உண்டாக்கப்படுற விசைக்கான சமன்பாடு ரோ ஏ வி வர்க்கம் இல்லையா? இதான சமன்பாடு. ஓகே, இது இப்ப நிலைக்குத்தான ஒரு சுவர்ல உண்டாக்கப்படுற நிலையான நிலைக்குத்தான சுவர்ல உண்டாக்கப்படுற விசை. எனவே நான் என்ன செய்யறேன்னால் இந்த சுவரை நிலைக்குத்தான சுவராக யோசிக்க போறேன். நான் சொல்றேன், நான் இப்ப இந்த சுவர் என்ன செய்ய போறேன், இதை நிலைக்குத்தான சுவரா யோசிக்க போறேன். எப்படி யோசிக்கலாம்? நிலைக்குத்தான சுவருக்கு சமன்பாடு தெரியும், நிலையான நிலையான நிலைக்குத்தான சுவருக்கு சமன்பாடு தெரியும். ஆனா இந்த சுவர் வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்குது. எனவே நான் என்ன செய்யறேன்னா இந்த சுவரை நிலைக்குத்தான சுவராக யோசிக்க போறேன். சொல்லுங்க, நிலைக்குத்தான சுவரா இதை எப்படி யோசிக்கலாம்? அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சார்பு வேகத்துக்குரிய ஐடியாவை பயன்படுத்தலாம். எல்லாம் பாருங்க, சார்பு வேகம்ங்கிறத பத்தி நான் படிக்கும் போது சொல்லி இருக்கிறேன். ஒரு பொருள் சார்பா இன்னும் ஒரு பொருளோட வேகம்ங்கிறது ஒரு பொருளை நாம நிலையாக இருக்கிறதா கற்பனை செய்வது இல்லையா? இதான் சார்பு வேகத்துல அடிப்படை. உதாரணமா 2 வாகனம் இயங்கக்குள்ள ஒரு வாகனம் நிலையாக இருக்கிறதா கற்பனை செய்யும் போது இருக்கிற அடுத்த வாகனத்துல வேகம் தான் இந்த வாகனம் சார்பான சார்பு வேகம். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நேர்கோட்டு இயக்கத்துல படிச்சிருக்கிறோம். அந்த வகையில இந்த சுவர் யூ நோட்ல போகுதுனால் நான் என்ன செய்யறேன்னா இந்த சுவர் ஓய்வில் இருக்கிறதா எடுக்கிறேன். சொல்லுங்க, இந்த சுவர் ஓய்வில இருக்கிறதா எடுத்தால் இந்த சுவர் ஓய்வில இருக்கிறதா எடுத்தால் இந்த நீர்த்தாரையினது வேகம், இந்த சுவர் சார்பா இந்த நீர்த்தாரையினது வேகம் என்ன வரும்? உங்களுக்கு தெரியும், ஒரே திசையில 2 வேகம் இருந்தால் ஒன்று சார்பா இன்னொன்றோட வேகத்தை கேட்டா என்ன செய்யற? இதுல வேகத்திலிருந்து இதுல வேகத்தை கழிச்சு விடணும். அதாவது வியிலிருந்து யூ நோட்டை கழிச்சு விடணும். இதுதான் சுவர் சார்பாக இந்த நீர்த்தாரையில வேகம். அதாவது சுவருங்கிறது ஓய்வில இருக்கிறதாக கருதினால் இந்த நீர்த்தாரையில வேகம் v மைனஸ் யூ நோட்டா இருக்கு. விளங்குதா? அப்ப உங்களுக்கு தெரியணும், 2 வாகனங்கள் ஒரே திசையில இயங்கினால் ஒன்று சார்பா இன்னொன்னோட வேகத்துக்கு என்ன செய்யற? ஒன்றோட வேகத்திலிருந்து அடுத்ததுல வேகத்தை கழிக்கணும். 2 வாகனங்கள் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கினால் ஒன்று சார்பா இன்னொன்றோட வேகத்துக்கு என்ன செய்யணும்? 2 வேகத்தையும் கூட்டி விடணும். சரியான படிச்ச ஒரு விடயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 2 வாகனங்கள் ஒரே திசையில இயங்கினால் சார்பு வேகத்துக்கு என்ன செய்வோம்? ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சு விடுவோம். 2 வாகனங்கள் ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில இயங்கினால் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கினால் சார்பு வேகத்துக்கு நாம் என்ன செய்வோம் என்றால் ஒன்றோட ஒன்று கூட்டி விடுவோம். இதான் ஐடியா. எனவே இது ஒரே திசையில் இருக்கிறதால இது சார்பா இதுல வேகத்தை காண இதுல இருந்து இதை கழிச்சு விடணும். இப்ப பாருங்க, சுவர் ஓய்வுல இருக்கிறதா கருதினால் நீர்த்தாரையில வேகம் என்ன? v மைனஸ் யூ. எனவே இந்த சமன்பாடை பயன்படுத்துவோம். எஸ் சமன் ரோ ஏ. இங்க நீர்த்தாரையில வேகம் v இருந்துச்சு நிலையான சுவர்ல. இப்ப இந்த சுவர் சார்பா நீர்த்தாரையில வேகம் என்ன? v மைனஸ் யூ நோட். அப்ப v வார இடத்துல v மைனஸ் யூ நோட்டை போட்டாச்சு. அவ்வளவுதான். விளங்குதா? அங்க நிலையான சுவர்ல நீர்த்தாரையில வேகம் vங்கிறதால v வர்க்கம் வந்துச்சு.
இப்ப இத நிலையான சுவரா கருதினா நீர்த்தாரையிட வேகம் என்ன v மைனஸ் u நோட்டுங்கிறதால v வார இடத்துல v மைனஸ் u நோட்டை பிரதி ஏற்றும். அவ்வளவுதான் செய்ய வேண்டிய வேலை. ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க. நிலையான சுவராக கருதி கொண்டு நாம் இந்த சமன்பாடை மாற்றி அமைக்கிறோம். ரைட், இப்ப நாம இந்த விடயத்தை சில பிராக்டிக்கலான உதாரணத்துல யோசிக்க போறோம். இந்த விடயத்தை நாம சில பிராக்டிக்கலான உதாரணத்தை கொண்டு யோசிக்க போறோம். முதலாவது, நான் இந்த நீர்த்தாரையால் உண்டாக்கப்படுற விசையை ஒரு ஆர்ப்பாட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தொழிற்படுற விசையை வச்சு யோசிக்கிறேன். ஒரு ஆர்ப்பாட்டத்துல பங்கு கொள்கின்ற ஒரு மனிதன் மீது நீரை அடிக்கும் போது உண்டாக்கப்படுகின்ற விசையை வச்சு யோசிக்க போறேன். பாருங்க, ஓகே. இப்ப ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஒரு ஆள் பங்கு கொள்றாரு, ரைட்? அந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கு கொள்ளக்குள்ள அந்த மனிதனுக்கு நீரால அடிக்கிறாங்க, நீரை கொண்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம நீரை கொண்டு இப்படி இந்த மனிதனுக்கு அடிச்ச மாதிரி இருந்தால் இந்த நீர் தாரையால் உண்டாக்கப்படுற விசை என்ன? ரோ ஏ வி வர்க்கம். மனிதன் நிலை குத்தாடிக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. தண்ணி வந்து இப்படி அடிக்குது, அப்ப விசை என்ன அடிக்குது? ரோ ஏ வி வர்க்கமா அடிக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், ஆர்ப்பாட்டத்துல மக்கள் நிக்கக்குள்ள நம்ம தண்ணியை அடிச்சா ஆர்ப்பாட்டத்துல நிக்கிறாங்களா அப்படியே நிப்பாங்களா? அடுத்த ஆட்டம் என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. அப்ப பாருங்க, ஆட்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்துல பங்கு கொண்ட மக்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரியான, இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். இந்த நாட்டை பொறுத்தவரையில ஓடிட்டு ஆகணும். ரைட், இப்ப ஓட போறோம். இப்ப நீர்த்தாரையால் அடிக்கக்குள்ள இந்த மனிதன் ஓடுறான். இப்ப இந்த மனிதன் ஓடுறான், அவன் வேகத்தை யூ நோட்டுன்னு எடுத்தால் இப்ப இந்த நீர்த்தாரையால் உண்டாக்கப்படுற விசை என்னன்னு கண்டுபிடிச்சோம்? ரோ ஏ வி மைனஸ் யூ நோட் வர்க்கம் இல்லையா? இதான் சமன்பாடு. இப்ப கவனிங்க, இந்த மனிதன் ஓடாம நிலையாக நின்றால் விசை ரோ ஏ வி வர்க்கம் அவன் மீது தொழிற்படும். அந்த மனிதன் ஆர்ப்பாட்டத்துல ஓடினால் விசை வி மைனஸ் யூ நோட் வர்க்கமாக இருக்கு. எனவே ஓடினா விசை என்ன செய்யும்? ஓடினால் மனிதன் தண்ணி இப்படி அடிக்கக்கூட அடிக்கிற திசையில இப்படி ஓடினால் அந்த மனிதன் மீது தொழிற்படுற விசை என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது இல்லையா? பாருங்க, இங்க வி மைனஸ் யூ நாட் வர்க்கம். ஆகவே தொழிற்படுற விசை குறைவு. சரியான? அப்ப தண்ணி ஒரு ஆள் நம்மளை நோக்கி அடிக்கக்குள்ள தண்ணி அடிக்கின்ற திசையில நம்ம ஓடும் போது நம்ம மீது தொழிற்படுற விசையில பருமனை நாம என்ன செய்யலாம்? குறைக்கலாம். எனவே இந்த சமன்பாடு அடிப்படையாக கொண்டுதான் ஆர்ப்பாட்டத்துல நம்ம தண்ணி அடிக்கக்குள்ள மக்கள் என்ன செய்யறாங்க? ஓட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே தண்ணியை நோக்கி ஓட மாட்டா, தண்ணியை விலத்தி தான் ஓடுவா இல்லையா? ஏன்? விசையை குறைக்கிறதுக்காக. எனவே அந்த சமன்பாடை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இந்த நாம ஓடக்குள்ள வேகம், விளையுள் வேகம் குறைகிறதால விசை வந்துட்டு குறையும். ஒருவேளை இந்த ஆர்ப்பாட்டத்துல அடிக்கிற தண்ணியும் நாம அதுக்கு எதிராக ஓடுற வேகமும் சமனா இருந்தா நடக்கும். அடிக்கிறாங்க தண்ணிய விங்கிற வேகத்தோட, நாம ஓடுற வேகமும் வியா இருந்தா நடக்கும். நாம ஓடுற வேகமும் வியா இருந்தா, தண்ணி அடிக்கப்படுற வேகம் வி, நாம ஓடுற வேகமும் வியா இருந்தா நடக்கும். இதுவும் வி இதுவும் வினால் விசையா மாறும், பூச்சியமா மாறும். தண்ணி அடிக்கப்படுற வேகத்துல ஓடினோம்னா நம்ம மீது என்ன செய்யாது? விசை உண்டாக்கப்படாது. மாறி தண்ணியை இப்படி அடிக்கக்குள்ள அடிக்கிறவங்க நோக்கி நம்ம ஓடி வந்தா இப்ப என்ன நடக்கும்? மாறி ஓடினா நடக்கும். தண்ணி இப்படி அடிக்கிறாங்க, நாம இப்படி ஓடும், மாறி ஓட போறோம், இப்படி ஓட போறோம், இப்படி ஓட போறோம். இப்ப என்ன நடக்கும்? தண்ணி ஓடுனே அடிச்சுட்டு இருக்கா, ஓடுடா வெட்டக்கறி நடடான்னு சொல்லி அடிக்கிறான். அந்த டைம்ல நாம என்ன செய்யறோம்? அவனை நோக்கி ஓடி வந்தா என்ன நடக்கும்? அந்த டைம்ல நடக்கும், நம்ம மீது தொழிற்படுற விசை வந்துட்டு அதிகரிக்கும். அதாவது நம்ம நோக்கி ஓடி வந்தா இந்த சுவர் சார்பான வேகம் என்னையா மாறும்? வி பிளஸ் யூ நோட்டா மாறும். அப்ப விசை என்ன நடக்கும்னா, வியா இருந்தது வி பிளஸ் யூ நோட்ட வர்க்கமா மாறும், விசை கூடும். விளங்குதா? அப்ப ஆர்ப்பாட்டத்துல நடக்கிற அந்த நீரை கொண்டு அடிக்கிற அந்த நிகழ்வு நாம என்ன செய்யலாம்னா
இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு ஆராய முடியும். விளங்குதா? அப்ப நீர்த்தாரையால் உண்டாக்கப்படுற விசையை பொறுத்தவரையில இது ஒரு முக்கியமான ஒரு சமன்பாடாக இருக்குது. இந்த சமன்பாடு நம்ம நம்மளோட பிராக்டிகலான லைஃப்ல அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுல கவனிங்க, இப்ப இந்த நீர்த்தாரையில வேகத்தை எடுத்தீங்கன்னா நீர்த்தாரையில வேகத்தை நாம கூட்ட கூட்ட அந்த வேகத்தில வர்க்கத்தால விசை என்ன செய்யக்கூடியதா இருக்குது, அதிகரிக்கக்கூடியதா இருக்குது. யோசித்து பாருங்க, வேகத்தை உதாரணமா வேகத்தை நாம 2 மடங்கா மாற்றினா அதுல வர்க்கத்தால விசை என்ன செய்யும், அதிகரிக்கும், 4 மடங்கா மாறும். நம்ம வேகத்தை 2 மடங்கா மாற்றினால் வேகத்துல வர்க்கத்தால விசை அதிகரிக்கும். சோ விசை 4 மடங்கா மாறும். நம்ம வேகத்தை 3 மடங்கா மாத்தினா விசை என்ன செய்யும், 9 மடங்கா மாறும். எனவே தண்ணியை பொறுத்த வரையில தண்ணியால உண்டாக்கப்படுற விசை அல்லது இந்த நீர் தாரையால உண்டாக்கப்படுற விசை இருக்கிறாங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு விசை. அதனாலதான் இந்த நீர் தாரையை பயன்படுத்தி பெரிய பெரிய உலோகங்கள் கூட வெட்டப்படும். பெரிய உலோகங்களை வெட்டுறதுக்கு கூட என்ன செய்வாங்கன்னா இந்த நீர்த்தாரையை பயன்படுத்துவாங்க. சாதாரணமா வாளால வெட்ட முடியாத பெரிய பெரிய கடினமான உலோகங்களை வெட்டுவதற்கு கூட இந்த நீர்த்தாரை வந்துட்டு பயன்படுத்தப்படும். ஏன்னா நம்ம ஸ்பீடை கூட்டுவமா இருந்தா உண்டாக்கப்படுற விஷயம் செய்யும் கூடிக்கிட்டு போகும். எந்த அளவுக்கு கூட்டலாம்னா நீங்க நீர்த்தாரையில வேகத்தை ரொம்ப அதிகரிப்பீங்களா இருந்தால் ஒரு மனிதன் உடம்ப துளைத்துட்டு போற அளவுக்கு கூட நம்ம நீரால் உண்டாக்கப்படுற விசையை அதிகரிக்க இயலும். அந்த அளவுக்கு நீரால் உண்டாக்கப்படுற விசையை அதிகரிக்க முடியும். சரியான? ஓகே, இப்ப நாம ஒரு கேள்வி எழுதி கொள்ளும். நீங்க தேவையில்ல இதை நோட் பண்ணி கொள்ளுங்களா. சுவர் இந்த நீர்த்தாரையை நோக்கி வந்தால் விசை v பிளஸ் u நோட் முழுவதின் வர்க்கம் வந்து சேரும். தேவைன்னா நோட் பண்ணுங்க. நீர்த்தாரை திசையில எண்ணினா மைனஸ் வந்து, நீர்த்தாரை நோக்கி எண்ணினா பிளஸ் வரும். இப்ப ஒரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. சின்ன ஒரு கேள்விதான். ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் 5 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்பை கொண்ட 5 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்பை கொண்ட நீர் தாரையானது 5 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்பை கொண்ட நீர் தாரையானது நிலைக்குத்தான சுவர் மீது மோதி ஓய்விற்கு வருகின்றது. நிலைக்குத்தான சுவர் மீது மோதி ஓய்விற்கு வருகின்றது. முதலாவது கேள்வி நீர்த்தாரையினால் சுவர் மீது உண்டாக்கப்படும் விசை யார்? முதலாவது கேள்வி, நீர்த்தாரையினால் சுவர் மீது உண்டாக்கப்படும் விசை யார்? கேள்வி 5 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்பை கொண்ட ஒரு நீர்த்தாரையானது 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் நிலைக்குத்தான சுவர் மீது மோதுகின்றது. முதலாவது கேள்வி, நீர்த்தாரையினால் உண்டாக்கப்படும் விசை யார்? இரண்டாவது கேள்வி, இச்சுவரானது
2 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் 2 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் நீர்த்தாரையை விலத்தி இயக்கப்பட்டால் இச்சுவரானது 2 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் நீர்த்தாரையை விலத்தி இயக்கப்பட்டால் சுவரில் உண்டாக்கப்படும் விசை யார்? சுவரில் உண்டாக்கப்படும் விசை யார்? நான் கேள்வியை சொல்லி முடிக்கிறதுக்கு இடையில விடைகள் வந்துட்டு இருக்குது. வெரி குட். சுவர் மீது உண்டாக்கப்படும் விசை யார்? நிறைய பேர் அனுப்புறாங்க. ஓகே, மூணாவது கேள்வி இச்சுவரானது கிடையுடன் 30 பாகையில் நிலையாக இருப்பின், கிடையுடன் 30 பாகை கோணத்தில் நிலையாக பிடிக்கப்பட்டிருப்பின், கிடையுடன் 30 பாகை கோணத்தில் நிலையாக பிடிக்கப்பட்டிருப்பின் சுவர் மீது உண்டாக்கப்படும் விசை யார்? சுவர் மீது உண்டாக்கப்படும் விசை யார்? கிடையுடன் 30 பாகையா, 30 பாகை கோணத்தில் பிடிக்கப்பட்டிருப்பின் சுவர் மீது உண்டாக்கப்படும் விசை யார்? Right? Okay. So கவனிங்க. முதலாவது கேள்வி, நிலைக்குத்தான ஒரு சுவர்ல நீர்த்தாரை வீசப்படும் போது உண்டாக்கப்படுற விசை. சோ உங்களுக்கு தெரியும் half rho rho a v வர்க்கம், 7 rho a v வர்க்கம். சோ நீர் அடர்த்தி 1000, குறுக்குவெட்டு பரப்பு 5 சென்டிமீட்டர் வர்க்கம். சில பேர் வந்துகிட்டு எல்லாம் சரியா தான் செய்யறாங்க. சில பேர் என்ன பிளவுறாங்கன்னா இந்த அலகு மாற்றத்துல பிளவுறாங்க. சில பேருக்கு 50, சில பேருக்கு 500, சில பேருக்கு 5000, சில பேருக்கு 5. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த அலகு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பிழை. 5 சென்டிமீட்டர் வர்க்கம் குறுக்குவெட்டு பரப்பு அப்படின்னா அதை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்திரம் என்ன செய்யணும்? 5 தர 10⁴. கட்டாயம் இந்த அழகு மாற்றங்கள்லாம் நீங்க ஒழுங்கா தெளிவாக்கி கொள்ளுங்க. இதுலயே நீங்க தெளிவில்லைன்னா சின்ன சின்ன விடயங்கள்ல நீங்க விடுற இந்த மிஸ்டேக் வந்துட்டு மொத்தமா எல்லாத்தையும் அநியாயமாயிப்போம். ரொம்ப கவனமா இருந்து கொள்ளுங்க. இந்த அழகு மாற்றங்கள், இந்த சுருக்கள், இதுல எல்லாம் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லாத பட்சத்துல என்ன செய்யணும்? அனைத்து விடையும் பிள்ளையா போயிடும். எல்லா பிசிக்ஸ் தொடர்பான எல்லா அறிவும் இருக்குது உங்கள்கிட்ட. ஆனா என்ன பிரச்சனை? கணக்கு பிரச்சனை. கவனமா இருந்து கொள்ளுங்க.
சோ 5 தர 10⁴ மீட்டர் வர்க்கம். வேகம் என்ன 10 மீட்டர் பெர் செகண்ட். சோ 10 வர்க்கம். சரியா? ஓகே. இப்ப பாருங்க 10⁴ இங்க 10⁵, 10⁵ உண்டு போனால் 50 நியூட்டன் வரும். சோ விசை 50 நியூட்டன். இரண்டாவது கேள்வி என்ன? இந்த நீர்த்தாரை சுவர் வந்துட்டு 2 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தோட விலக்கி அசைந்தா விசை என்ன? சோ உங்களுக்கு தெரியும் F7 rho a v minus u0 முழுவதின் வர்க்கம் இல்லையா? சோ பாத்தீங்களா இருந்தால் அடர்த்தி 1000, குறுக்குவெட்டு பரப்பு 5 தர 10⁴. நீர்த்தாரையில வேகம் 10, அதை விலத்தி அசைக்கின்ற சுவர்ற வேகம் வந்துட்டு 2. அசைக்கின்ற சுவர்ற வேகம் 2 முழுவதின் வர்க்கம். எனவே 1000 தர 5 தர 10⁴. 10⁻2 8. அப்ப 8 வர்க்கம் 64. சரியா? சோ இத தீர்த்தமா இருந்தா 32 நியூட்டன். சரியானே? ஓகே, அடுத்தது மூணாவது கேள்வி என்ன? சுவர் வந்துட்டு கிடையோட அமைக்கின்ற கோணம் 30 பாகை. இப்ப நீர்த்தாரை படக்குல, நீர்த்தாரை சுவர் மீது படக்குல உண்டாக்கப்படுற விசை என்ன? என்ன வரும்? விசைக்கான சமன்பாடு ரோ ஏ வி வர்க்கம் சைன் தீட்டா. கிடையோட அமைத்த சைன், நிலைக்குத்தோட தரப்பட்டிருந்தா கோஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப சைன் தீட்டா. எனவே பாருங்க 1000 5 தர 10⁴. வேகம் என்ன? வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட். சோ 10 வர்க்கம். சுவர் நிலையாத்தான் இருக்குது. சோ 10 வர்க்கம் சைன் தீட்டா. தீட்டா எவ்வளவு? கிடையோட அமைக்கிற கோணம் 30. அப்ப சைன் 30 பாகை. சைன் 30 பாகை என்ன? அரை. அப்ப சைன் 30 வார இடத்துல அரையை போடலாம். சைன் 30 பாகையோட பருமன் ஹாஃப், அரை இல்லையா? அப்ப அரையை போடலாம். சோ போட்டீங்களா இருந்தா விட வரும் 25 நியூட்டன் வரும். இவ்வளவுதான் இது. இந்த அறிக்கிறார் தான் இந்த அறிக்கிறார். எனவே இவ்வளவும் 50, அதை அரையால பெருக்கினால் 25 நியூட்டன். சரியானே? v வர்க்கம் sin தீட்டாவா? sin வர்க்கம் தீட்டா நடிச்சுடுறது. sin தீட்டா rho a v வர்க்கம் sin தீட்டா. எப்படி இந்த விசை தொழிற்படும்? சுவருக்கு செங்குத்தா தொழிற்படும். அதை மறந்துடக்கூடாது. இப்படித்தான் தொழிற்படுது. இந்த 25 நியூட்டன் சுவருக்கு செங்குத்தா தொழிற்படுது. சரியானே? ஓகே, இவ்வளவுதான் இந்த தியரிக்குரிய விடயம். இப்ப நாம கவனிங்க. இப்ப நம்ம இந்த நீர்த்தாரையில ஏற்படுற இந்த விசையை பயன்படுத்தி அல்லது இந்த நீர்த்தாரையால் உண்டாக்கப்படுற விசை போன்ற இந்த நிகழ்வை பயன்படுத்தி வேற எப்படியான பிரயோகங்கள் இருக்குது அப்படிங்கறத யோசிக்க போறோம். இந்த விசைக்குரிய ஏனைய பிரயோகங்கள் என்ன அப்படிங்கறத யோசிக்க போறோம். கவனிங்க, உண்மையிலேயே இந்த நீர்த்தாரை சுவர்ல போய் மோதும் போது உண்டாக்கப்படுகின்ற விசை போன்ற நிகழ்வுகள் நீர்த்தாரைக்கு மட்டுமல்ல, ஏனைய திரவங்கள் அதே போல வாயுக்களுக்கும் பொருந்தும். சோ வாயுக்களை பொறுத்த வரையில வாயுக்களுக்கும் இந்த சமன்பாடு பொருந்தக்கூடியதா தான் இருக்கு. நீருக்கு மட்டும் இல்ல, எந்த திரவங்களுக்கு மட்டும் இல்ல, வாயுக்களுக்கும் இந்த சமன்பாடு எப்படிப்பட்டது? பொருந்தக்கூடியதா இருக்கு. இந்த வாயுக்களுக்குரிய இந்த சமன்பாடை அடிப்படையாக கொண்டுதான் ராக்கெட்டோட இயக்கம் வந்து தீர்மானிக்கப்படுது. சோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம ராக்கெட் எடுத்தமா இருந்தால் ராக்கெட் மோஷன், ராக்கெட் வந்து எடுப்போம். இதான் நம்மளோட ராக்கெட். சரியா? ஓகே. இப்ப இந்த ராக்கெட் எடுத்தமா இருந்தால் யோசிக்குவானா ராக்கெட்டா? இப்ப இந்த ராக்கெட்டோட மோஷன் எடுத்தீங்களா இருந்தால், இந்த ராக்கெட்டோட மோஷனுக்கு பின்னுக்கும் இந்த வாயுக்கள் அல்லது இந்த நீர்த்தாரை போன்ற ஒரு விசைதான் காரணமா இருக்கு. அதாவது என்னென்றால் பாருங்க, இந்த ராக்கெட்டோட மோஷனை பத்தி நான் ஏற்கனவே பாத்தீங்களா இருந்தால் ஏற்கனவே நாம
நியூட்டன் இயக்க விதிகள்ல படிப்பிச்சிருக்கிறேன். அதாவது இந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய எரிபொருள் தகனம் அடைவதன் மூலம் இந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய எரிபொருள் தகனம் அடைவதன் மூலம் இந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய வழி அல்லது அந்த எரிவாயு என்ன செய்யப்படும்னால் கீழ் நோக்கி தள்ளப்படும். எனவே இந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய வாயு இந்த எரிபொருள் எரிவதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய வழியானது கீழ் நோக்கி தள்ளப்படுவதனால் வழியின் மீது கீழ் நோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்படும் போது இதுக்கு சமனும் எதிருமான ஒரு விசைய நியூட்டனின் 3ஆம் விதிக்கு அமைய வழியானது மேல் நோக்கி பிரயோகம். எனவே வழியை நாம கீழ் நோக்கி தள்ளும் போது அதுக்கு சமனும் எதிருமான ஒரு விசைய இந்த வழியானது ராக்கெட்டுக்கு பிரயோகிப்பதன் காரணமாகவே இந்த ராக்கெட் ஆனது நிலைக்குத்தாக ஆறு முடுக்கக்கூடியதா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ராக்கெட்டை நாம கீழ் நோக்கி தள்ளுற இந்த சந்தர்ப்பத்துல இந்த வழியை பொறுத்த வரையில வழி ஓய்வுல இருந்துச்சு. ஆரம்பத்துல இங்க வழி ஓய்வுல இருக்குது. ஓய்வுல இருந்த வழியை நாம ஒரு குறிப்பிட்ட வேகத்துல கீழ் நோக்கி தள்ளினோம் இல்லையா? எனவே நம்ம வழிக்கு கீழ் நோக்கி ஒரு விசையை பிரயோகித்தோம்னு சொல்லலாம். எரிபொருள் எரிவதன் மூலமா கீழ் நோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்பட்டது என்று சொல்றோம். எனவே இதுக்கு சமனான எதிரான ஒரு விசை தான் யாருக்கு பிரயோகிக்கப்படும்? இந்த ராக்கெட்டுக்கு பிரயோகிக்கப்படும். இதே மாதிரி ஒரு நிகழ்வை நாம எங்கேயும் யோசிக்கலாம்னால் ஹெலிகாப்டர் இயக்கத்துல யோசிக்க முடியும். ஒரு சொப்பர் இயக்கத்துல யோசிக்கலாம். அதாவது பாருங்க, ஒரு ஹெலிகாப்டர் எடுத்தீங்களா இருந்தா இதான் நம்மளோட ஹெலிகாப்டர். இதெல்லாம் கீறது கூட டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியான ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து இந்த ஹெலிகாப்டர் எடுத்தீங்களா இருந்தால் இந்த சொப்பர் எடுத்தீங்களா இருந்தால் இது உங்களுக்கு தெரியும். இதுல எப்படி சிறகுகள் காணப்படும் இல்லையா? இந்த மாதிரி சிறகுகள் காணப்படும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இந்த ஹெலிகாப்டர்ல இந்த சிறகு இருக்கிட்டாங்க, இந்த விசிறி, இந்த சிறகு இவ்வாறு சுழலும் போது இந்த சிறகுட சுழற்சி காரணமா இந்த பக்கம் இருக்கிற வழியை என்ன செய்வாங்கன்னால் இந்த வழியை இந்த சிறகு என்ன செய்யும்னால் கீழ் நோக்கி தள்ளும். இந்த சிறகு இந்த வழியை என்ன செய்யுமா? கீழ் நோக்கி தள்ளுமா. இப்படி இந்த சிறகு வழியை கீழ் நோக்கி தள்ளும் போது இந்த சிறகினால் வழிக்கு கீழ் நோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்படுவதனால் இந்த விசைக்கு சமனும் எதிருமான விசைய இந்த வழி இந்த ஹெலிகாப்டருக்கு பிரயோகிக்கும். இவ்வாறு ஹெலிகாப்டருக்கு விசை மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுவதன் காரணமாகத்தான் இந்த ஹெலிகாப்டர் ஆனது மேல் நோக்கி உயர்த்தப்படுகின்றது. அதாவது ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய அந்த சிறகுகள் இப்படியான ஒரு அமைப்புல இருக்கும், சாய்வான ஒரு அமைப்புல இருக்கும். இது இப்படி சுழல இங்க இருக்கிற வழி என்ன செய்யும்? கீழ் நோக்கி தள்ளப்படும். சோ வழி கீழ் நோக்கி தள்ளப்படுவதுன்னா வழிக்கு என்ன செய்யப்படும்? கீழ் நோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்படும். சோ வழிக்கு கீழ் நோக்கி ஒரு விசை பிரயோகிக்கப்படக்குள்ள அந்த விசைக்கு சமணம் எதிரமான விசை மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுறதாலதான் இந்த ஹெலிகாப்டர் மேல் நோக்கி தூக்கப்படுவது. இந்த நிகழ்வு நீங்க எதோட யோசிக்கலாம்னால் நம்ம வீட்டுல நாம பயன்படுத்தக்கூடிய மின் விசிறியோட யோசிக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற மின் விசிறி ஃபேன் எடுத்து பாருங்க. ஃபேன் எடுத்தீங்கன்னா வீட்டுல நாம பயன்படுத்துற ஃபேன் எடுத்தீங்களா இருந்தால் இந்த ஃபேன் சுழலக்குள்ள என்ன நடக்குது? எல்லாம் பாருங்க. இந்த ஃபேன் சுழலக்குள்ள என்ன நடக்குது? மேலுக்கு இருக்கிற வழி கீழுக்கு தள்ளப்படும் இல்லையா? நோட் பண்ணி பாருங்க. மேலுக்கு இருக்கிற வழி இருக்கிறாங்க, சிறகுக்கு மேலுக்கு இருக்கிற வழி என்ன செய்யப்படும்? கீழுக்கு தள்ளப்படும். அதுக்கேற்ற மாதிரி சாய்வாத்தா அந்த சிறகை வச்சிருப்பாங்க. எல்லாம் அவதானிச்சு பாருங்க. எனவே இந்த ஃபேன் சுழலக்குள்ள மேலுக்கு இருக்கிற வழி கீழுக்கு தள்ளப்படும். அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர் சுழலக்குள்ள மேலுக்கு இருக்கிற இந்த வழி என்ன செய்யப்படும்? கீழுக்கு தள்ளப்படும். ஆனால் இந்த ஃபேன் சிறகுட வேகத்தோட ஒப்பிடக்குள்ள இந்த ஹெலிகாப்டர் வேகம் எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கு. எனவே ரொம்ப வேகமா இது கீழ் நோக்கி வழியை தள்ளுறதால வழிக்கு பிரயோகிக்கப்படுற விசை பெரியதா இருக்கிறதால அதுக்கு சமனும் எதிரமா ஹெலிகாப்டருக்கு பிரயோகிக்கப்படுற விசையும் பெரியதா இருக்கு. சரியான? சோ இப்ப பாத்தீங்களா இருந்தா இங்க வழிக்கு பிரயோகிக்கப்படுற விசை அதை பொறுத்த வரையில இங்க பிரயோகிக்கப்படுற விசைக்குரிய சமன்பாடு என்ன சமன்பாடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பிரயோகிக்கப்படுற வழிக்கான சமன்பாடு ரோ ஏ பி வர்க்கம் அப்படிங்கிறதால தரப்படும். ரைட்? சோ இந்த சமன்பாடு ஏன் இவ்வாறு பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிற விடயத்தை பத்தி நாம என்ன செய்யலாம்னா அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்.
சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த ஹெலிகாப்டர் மேலுக்கு உயர்த்தப்படுறதுக்குரிய காரணம் என்ன, அங்க பிரயோகிக்கப்படுற விசைக்கான தொடர்பு என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரைட். சோ இதோட தொடர்புடைய ஒரு கேள்வி உங்களோட டியூப்ல இருக்குது. உங்களோட டியூப்ல இருக்கக்கூடிய 7வது 8வது கேள்விகள், உங்களோட டியூப்ல உந்தத்துக்குரிய டியூப்ல இருக்கக்கூடிய 7 8வது கேள்விகளை கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா செய்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு லஞ்ச் ஒன்று இருக்கிறதால நான் கொஞ்சம் ஏர்லியா கிளாஸ் முடிச்சுக்கொள்றேன். நான் ஆல்ரெடி அந்த டைமை போட்டிருந்தேன், நைட் 1க்கு முடிக்கிறேன்னு சொல்லி டைம் போட்டிருந்தேன். ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு கிளாஸை கொஞ்சம் ஏர்லியா முடிக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸ் வரைக்கும் கட்டாயம் இந்த 7வது 8வது கேள்விகள் பயிற்சி வினாக்கள்ல 7 8 இந்த 2 கேள்விகளையும் கட்டாயம் செய்து பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களோட டியூப்ல இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள், அதாவது நீர்த்தாரை மோதி ஓய்வு அடையாம தெரிக்கிற சில கேள்விகள் இருக்குது. அப்படியான கேள்விகளை நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரியான. சோ கட்டாயம் நீங்க இந்த 2 கேள்விகளை 7வது 8வது கேள்விகள் 2ஐயும் செய்து பார்த்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் இதை பத்தி இன்னும் மேலதிகமா அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியான. ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.